அவன் ஊருக்குள்ள தான் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்னா நகை வகை வகையாக நகை செஞ்சு போடுறான். கலர் கலராக புடவை எடுத்து கொடுக்குறான். இந்த ஊரில் யாரும் செய்யாத பாவத்தியாமா நான் செஞ்சுட்டேன். அவன் துரோகம் செய்கிறவன் பாவம் செய்கிறவெல்லாம் நல்ல வசதியாக சந்தோஷமா இருக்கான். ஆனால் இந்த துரோகமும் செய்ய நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அம்மா. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு நகை நட்டோ இல்ல உயர்ந்த வகையில சேலையோ மதிப்பு கிடையாதுங்க, மதிப்பு கிடையாது. நீங்க இப்ப வச்சு விட்டீங்களே நெத்தியில போட்டு ஒரு முளை பூதாங்க அவளுக்கு மதிப்பு மரியாதையோ. எல்லா பெண்களுமே தன் கழுத்துல நெஞ்சில சுமந்துட்டு இருக்காங்களே இந்த தாலி, இதை விட மதிப்பு மரியாதை வேற எதுவுமே கிடையாதுங்க, வேற எதுவும் கிடையாது. ஏமாடி உங்ககிட்ட பேச்சு ஜெயிக்க முடியாது. நீங்க சொல்றீங்களே பணம் நகை, அந்த பணத்தை நாம சம்பாதிச்சோம், பணம் 10 செய்யணும் சொல்லுவாங்க. ஆனா அந்த பணம் எந்த தாய் தகவல் வாங்கிக்கிட்டு இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தாயும் தகவல் தாங்க பிள்ளைகளை பெக்க முடியும். அந்த பிள்ளைகள் தாய் தகவலை ஜன்னத்துல பெக்க முடியாதுங்க, பெக்க முடியாது. நாம பெற்ற அனாதையா இருக்கிற நெஞ்சு வலிக்குது. தெரியாத மாதிரி இருந்த சாவர நாள் தெரிஞ்சுட்டா வாழ்ற நாள் நரகமாயிரும் சொல்லுவாங்க. அவரா நரகத்திலேயே மாண்டி வாழ்ந்துட்டு என் கூட இருந்தேன். பாரு பார்க்கலாம், மனைவி அமையிருந்தா கடவுள் கொடுத்தவரன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு மனைவி அமைச்சு, அது நான் கொடுத்த பாக்கியம் பார்க்கலாம். நான் செஞ்ச பெரிய பாக்கியம். நடுவிலே
இந்த மொண்டிக்கு யார் மகனாவும் துணையா இருப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது அம்மா தான் வளர்த்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொண்டாட்டிங்கிறதான் மக்கள் வளர்த்தேன். கொண்டாட்டியே என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் எப்படி மகனாவும் என்னோட தனியா விட்டு போயிட்டேன். இந்த பகுதி வாழ் சமுதாய மக்களை நீங்கள் கண்ட இந்த காட்சியினை நன்கு சிந்தியுங்கள். காசே தான் கடவுளோடா. ஆனால் காசை வைத்து கடவுளை உருவாக்குவர் மனிதன். ஆனால் அந்த காசின் மூலமாக, பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக பெற்ற தாயையும் தந்தையையும் உருவாக்க முடியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுதான் சரி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.
கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா குடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யோடும் முன்னால் முடியும் அட முன்னால் முடியும் ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி அடப்புனக்குள் இருக்கும் உண்மை நம்பி கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவெனும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணுமா கசமா தமத நிதனே மம மம கசம மம தம தத தத நிதனே நின்னை சக சன்னி சன்னித நித மத மன்னி சன்னித சன்னித நித மசக முன்னால் முடியும் அட முன்னால் முடியும் ஆஹா முன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் முன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி